மக்கள் கூட்டு குடும்பமா வாழ்ந்த காலங்கள்ல தீபாவளி மாதிரியான பண்டிகைகள் வர்றப்போ ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்னாடியே இனிப்பு கார வகைகளை எல்லாரும் சேர்ந்து சமைச்சு அதை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி வீட்டிலேயே ஒவ்வொருத்தருடைய விதவிதமான கைப்பக்குவத்தில் செஞ்ச பலகாரங்களுக்கு ஒரு தனி சுவை இருக்கும். காலப்போக்கில் அது அப்படியே மாறிக்கிட்டே வந்துடுச்சு. அந்த வகையில் மதுரையில் கூட்டு குடும்பமாக வாழும் திருமதி விஜயலட்சுமி ரங்கநாதன் தன்னுடைய இந்த பழமையான வீட்டில் தீபாவளி சமயங்களில் இனிப்பு மற்றும் கார வகைகளை செஞ்சு விஜிஸ் ஹோம்மேட் ஃபுட்டுங்கிற பேரில் இந்த வீட்டு சமையல் பலகாரங்களை செய்கிறாங்க. பலகாரங்களை செஞ்சு நாள் கணக்கில் அடுக்கி வைக்காம வர்ற ஆர்டர்களுக்கு ஏற்ற வகையில் டெய்லியும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை சமைக்கிறாங்க. கடந்த 10 வருடங்களுக்கு மேலா இந்த வீட்டுமுறை பலகார தொழில் செய்கிற திருமதி விஜயலட்சுமி ரங்கநாதன் அவர்கள் தன் கணவருடைய இழப்புக்கு அப்புறமும் அவருடைய பரம்பரை தொழிலையும் பார்த்துக்கிட்டு இந்த பலகார பிஸ்னஸையும் நடத்தி பல பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கே அப்போல்லாம் நிறைய பண்ணுவாங்க. எங்கள் மாமியார்லாம் கைமுறுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இப்போ வயசாகிடுச்சு, அவங்களால பண்ண முடியறதில்ல. அவங்கள பார்த்து நான் நிறைய படிச்சுக்கிட்டேன். எனக்கு எங்கள் மாமியார் பாட்டி அவங்களாம் தான் சொல்லி கொடுத்தது. ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஹஸ்பண்ட் இறந்தப்புறம் நிப்பாட்டிட்டேன், 1 இயர் நிப்பாட்டிட்டேன். அப்புறம் எல்லாரும் இல்லை உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக நீ பண்ணு, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு அது பண்ண ஆரம்பித்தேன். அவரோட பிஸ்னஸையும் சேர்த்து பார்த்துட்ருக்கேன், 2 இதையும் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10 குடும்பம் நம்மளை வச்சு பிழைக்குது, அது ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு. ஆரம்பத்தில் நான் 1 கிலோ 2 கிலோ நான் தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் வாங்குவாங்க. அப்புறம் அவங்க வந்து நிறையா எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொஞ்சம் பெருசாச்சு, என்னால் தனியாக பண்ண முடியல. அப்புறம் ஆளுங்களை 2-3 பேர் வேலைக்கு வச்சுருக்கேன். எல்லாருமே கேர்ள்ஸ் தாங்க. அவங்களுக்கு எதுவுமே ட்ரெயின்டு கிடையாது, நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது தான். எல்லோரும் ஹேண்டாக தான் வராங்க. நான் வந்து நம்ம பக்குவத்தை சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு. இல்லை, ரெகுலராக நான் எனக்கு ஸ்நாக்ஸு கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்வீட்ஸுக்கு மட்டும் மாஸ்டர் வந்து தீபாவளி அப்போ வராரு. அங்கே நமக்கு பிடிச்சு நம்ம இந்த தொழிலில் பண்ணுறோம், பண்ண வேண்டியிருக்கேன்னு நினச்சிட்டு பண்ணால் அது எப்பொழுதுமே நல்லா அமையாது. இது சந்தோஷமாக பண்ணுறோம், அதுலேயே பாதி வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது. நம்ம விரும்பி பண்ணுறதுலேயே பாதி சக்ஸஸ் தான். ஒரு சின்ன விஷயத்தையும் நான் பார்த்து ரசித்து பண்ணுவேன், டேஸ்ட் பண்ணுவேன். டெய்லி சாப்பிட வேண்டியிருக்கே இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருப்போம் நாங்கள். இந்த பண்டிகை காலத்துக்கு ஸ்வீட்ஸ் பட்டாசு கொண்டாட்டம்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது நம்ம ஊருக்கு சுலபமாக சேஃபாக போகிற பயணம். அதை சுலபமாக்க வந்திருக்கு ஒன் வே டிராப் மீ கேப் சர்வீஸ். அவசரமா பிளான் பண்றவங்க, கடைசி நிமிட டிராவலை பிளான் பண்றவங்கன்னு பலருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன் வே டிராவல் பண்ற டிஸ்டன்ஸுக்கு மட்டும் பே பண்ணா போதும். உதாரணமா 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் போறப்போ டிராவல்ஸ் பஸ்ல போறதை விட சீப்பா இந்த ஒன் வே டிராப் மீ டாக்ஸில நாம சேர வேண்டிய இடத்துக்கே டைரக்டா டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர்களுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். தீபாவளி, கிறிஸ்மஸ் மாதிரியான பண்டிகை காலத்தில் பேச்சுலர்ஸ் பசங்க 4 பேர் சேர்ந்து ஒன்றா கேபில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இந்த கேப் சர்வீஸ் பெஸ்ட்டாக அமையும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட் ஆர் நம்பர் மூலமாக தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணால் கேப் புக் பண்ணிக்க முடியும். ஒன் வே ட்ராப் மீ கேப் சர்வீஸ். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் கேட்குறாங்க. ரொம்ப அந்த புது விதமாக இது பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான் நிறைய விரும்பி வாங்குறாங்க. இல்லை, மாடர்ன் ஸ்வீட்ஸ் ஒன்றும் இல்லை. மில்க் ஸ்வீட்ஸு, காஜு கத்திலி கொஞ்சம் கேட்குறாங்க, அது பண்ணுவோம். ரொம்ப இதாக பண்ணுறதில்ல. லட்டு, பாதுஷா, ஜாங்கிரி, மைசூர்பாவில் 2 வெரைட்டி. கீ மைசூர்பா, ட்ரெடிஷ்னல் மைசூர்பா இருக்கும். பாம்பே அல்வா, ட்ரை ஜாமுன், மில்க் ஸ்வீட்ஸு, காஜு கத்திலி. அதிரசம் இருக்குது, பாசிப்பருப்பு உருண்டை இருக்குது, மாலாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது. காரம் வந்து முள்ளு முறுக்கு, தேங்குழல், தட்டை, ரிப்பன் பக்கோடா, காராச்சேவு, சீடை, மிக்சர். எங்களது அதிரசம் முறுக்கு எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. தட்டை ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும். இப்போ பல்க் ஆர்டர், ஒரு கல்யாணம், ஒரு இதுன்னா ஸ்வீட்ஸு போட்டு தருவேன். இது மீதி எல்லாம் ரெகுலராக கிடைக்குங்க. நான் நிறைய போட்டு வச்சு விற்க மாட்டோங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஆர்டர் வேணும்னா சொன்னீங்கன்னா எனக்கு 1 or 2 days டைம் வேணும். அதுக்கப்புறம் தான் நான் பண்ணி தருவேன். ஏன்னா ஸ்டாக் வைக்க மாட்டேன். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிறேன். அதனால் எண்ணெய் நல்லா இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க 1 மாதம்னால வச்சா உங்களது எண்ணெய் வாட வரலை அப்படிங்கிறாங்க.
மெயினாக இது ஹோம்மேடுன்றதுனால தாங்க வராங்க. ஹோம்மேடுங்கிறதுனால மொத்தமாக கடை மாதிரி பல்காக பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் நம்ம ஹோம்மேடுங்கிறதுக்காக தான் மெயின் இது நம்மக்கிட்ட விரும்பி வர்றது. மினிமம் நம்ம தீபாவளி அப்போ 1 கிலோ 2 கிலோ கூட வாங்கிட்டு போகிறாங்க. அது போக இந்த கம்பெனி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்களே, கிஃப்ட் பாக்ஸஸ், அதுக்கு நாம் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து கிஃப்ட் பேக்கிங் பண்ணி தரோங்க. காரம் எல்லாமே கிலோ 400ங்க, லட்டு கிலோ 400, மீதி எல்லாம் 450. மைசூர் கீ மைசூர் பா 550. அதிரசம் வந்து ஒரு பீஸ் 10 ரூபா. 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கேஜஸ், 1 கிலோ பேக்கேஜஸ், அசார்ட்டடும் வாங்குறாங்க. நிறைய பேர் அசார்ட்டடும் வாங்குறாங்க. 1 கிலோ வாங்கினா 550ங்க, மேக்ஸிமம் 550. 900 காஜு கத்லி 900 ருபீஸு. இல்லை, நான் கொடுத்தவங்க நம்பருக்கு நானே திருப்பியும் கால் பண்ணி கேட்பேன். சில சமயம் அவங்களே முதலே சொல்லிடுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்வாங்க. சில பேர் வாங்கிட்டு அப்படியே பேசாமல் இருந்துருவாங்க. நான் கேட்பேன் எப்படி இருந்தது, திருப்தியாக இருந்ததுன்னு. நல்லா இருக்குது சொல்லுவாங்க. எது குறையினாலும் நான் அதை எடுத்து அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிப்பேன். அதனால தான் கொடுத்துட்டு அவங்களுக்கு கேட்பேன் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு. நல்லா இருக்குன்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எது சொன்னாலும் அது நான் எடுத்துப்பேன். நமக்கு அந்த காசு வாங்குறத காட்டிலும் நல்லா இருக்குது சாப்பிட்டுன்னு சொல்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அதில். ஃபஸ்ட்டு ஆர்டர் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆர்டர் வாங்கிட்டு நம்ம கொடுக்குற வரல ஒரு டென்ஷன் இருக்கும். எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக கேட்பாங்க. ஒருத்தர் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மிக்ஸ்டாக கேட்பாங்க. அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் போய் சேர்ற வரலாம். இன்னே வரலாம் அந்த டென்ஷன் இருக்குது பேக்கிங். இப்போவும் இருக்கும். பேக்கிங் முடிஞ்சு போய் சேர்ற வரலாம் சேஃபாக வந்துருச்சுன்னு சொல்கிற வரலாம் ஒரு டென்ஷன் இருக்கும். நல்லா வந்துருச்சுன்னு ஹப்பாடா நம்ம சாதிச்சிட்டோன்ற ஒரு திருப்தி வந்துடும். எப்போ இன்னே வரலாம் அது இருக்குது எங்களுக்கு. ஏன்னா நிறைய அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன், கனடாவுக்கு அனுப்புகிறேன், யூகே அனுப்புகிறேன், சிங்கப்பூர் அனுப்புகிறேன். எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வாங்குறாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சொல்லி தான் இதெல்லாம். டெய்லி எல்லாம் பாத்திரம் முதற்கொண்டு சரியாக க்ளீன் பண்ணலைன்னா அந்த எண்ணெய் வாடை வந்துடும். அதனால் டெய்லி ஹாட் வாட்டர் போட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு தான் போக சொல்லுவேன். அந்த மாதிரி கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம். சுத்தம், அப்புறம் எண்ணெய், சுத்தமான எண்ணெய், பொருளும் சுத்தமான பொருள் வாங்குகிறோம். உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு எங்களுக்கு வயிறு கெட்டு போச்சுன்னு இதுவரையிலும் எனக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. பை காட்ஸ் கிரேஸ். எல்லோரும் வாங்கி சந்தோஷமாக நல்லா இருந்ததுன்னு சொல்கிறதுனால தான் இன்னும் எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, நான் கிச்சன் அப்படி தான் இருப்பேன். கோயிலுக்கு போவேன் வருவேன், வேறு எதுலேயும் தலையிட மாட்டேன். இப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணவும் நிறைய கான்டாக்ட்ஸ் எனக்கு வெளியில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நிறையா கிடைக்கிறாங்க. வெளியில் நிறைய விஷயம் தெரியுது. இன்னும் எங்கெங்க எப்படி பண்ணுறாங்க, இன்னும் எப்படிலாம் நம்ம பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. வாங்குறவங்களும் ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பையனும் சப்போர்ட்டிவாக இருந்தான். பையனும் பண்ணுமா உனக்கு ஒரு இதாக இருக்கும், லைஃப்பில் ஒரு இதாக இருக்கும்னு சொன்னோன்னே சரின்னு 2 பிஸ்னஸையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அது வந்து பரம்பரை ஹஸ்பண்டோட தாத்தா ஆரம்பித்தது. ரெஜினா அரரோட்டு, பார்லி ரைஸ், பார்லி பவுடர், அதெல்லாம் அது 4 ஜென்ரேஷன்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இது கிழங்கு மாவு, இது நேச்சுரல் ஃபுட்டு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் வயிறு சம்மந்தமான எல்லா இதுக்கும் சாப்பிட்லாம். டயரியா, டிசென்ட்ரி, வயிறு புண்ணு, அதுக்கெல்லாம் இது சப்ளிமெண்ட் ஃபுட்டு. இது பார்லி மாவுங்க. இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அந்த நீர் போகாமல் இருக்கிறவங்களுக்கு இது கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க, நீர் போகிறதுக்கு. வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றாங்க. பார்லி நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. இது வீடும் இதுவும் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நான் வீட்டில் தான் இருப்பேன். எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாங்க. இந்த ஒரு நாள் நாங்கள் கொரியர் பண்ணுறோம். மதுரையில் மேலே கோபுரவாசல் பக்கம் வந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா தானப்ப முதலி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. தானப்ப முதலி ஸ்ட்ரீட்டில் ஹோட்டல் டெம்பிள் வியூக்கு ஆப்போசிட்டில் ரெஜினா இல்லம்ன்ற பேரில் இந்த எங்கள் வீடு பேர் அது. அங்கே இருக்குது. ஹோம்மேட் ஃபுட்ஸ்னு போர்டு போட்டிருக்கோம். வீட்டில் பண்ணுறதுனால நீங்கள் 24 ஹவர்ஸும் கேட்கலாம். எனக்கு பல்க் ஆர்டர்னால் மட்டும் முதல்லே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நாங்கள் ரெடி பண்ணி வைப்போம். நாம் ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணுறேன் இந்த தொழிலை. நம்ம ஸ்வீட்ஸ் நிறைய பேர் வீட்டில் இருக்குதுன்னு கேட்கும்போது சந்தோஷம். பண்ண முடியல எங்களால், உங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் தீபாவளியை கொண்டாடணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களால் எனக்கு ஈஸியாக ஆகிடுச்சு தீபாவளி அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்களுக்கு. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.